இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்கள் எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்னா மனம் திரும்புதலை குறித்து தான் பிரசங்கிக்க வேண்டும். ஆமா, என்ன அப்படின்னா சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிறாங்க, மேய்ப்பருக்கு விரோதமாக பிரசங்கி. ஆமா, மேய்ப்பருக்கு விரோதமாய் பிரசங்கி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அது ஆண்டவர் அடியோனுக்கு திட்டமாக ஆண்டவர் சத்தத்தின் மூலமாக என்னுடைய கால ஜபத்திலே நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையில, அதாவது தேவ பிள்ளையே, நம்ம எப்பவும் ஆயத்தமா இருந்து உலகத்தை வெறுத்து தேவனோடு வாழ நம்ம உண்மையாய் அர்ப்பணித்து, வாயால அல்ல, சரியா, வாயால அர்ப்பணித்தேன் என்று அர்ப்பணித்தேன் பாட்டு படிக்கிறனால எல்லாம் ஒன்னு நம்ம பார்க்க முடியாது. தேவன் நம்மோடு இருக்கிறாங்க இல்லைங்கிறது நம்முடைய உள்ளார்ந்த பரிசுத்தம், உள்ளார்ந்த அந்தரங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நம்மோடு கூட தேவன் இருக்கிறாங்க இல்லைங்கிறத நிர்ணயிக்குமே ஒழிய நம்ம வெளியில போட்டு இருக்கிற அந்த வெண்வஸ்திரத்தினால அல்ல, என்னுடைய பேச்சு திறமையினால நிறைவேற்றுகிற பிரசங்கத்தினால அல்ல. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் தன்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையில, உள்ளார்ந்த பகுதியில அவன் எப்படி பரிசுத்தமா இருக்கிறானோ அப்பத்தான் தேவனோடு கூட என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அந்த தேவன் அவங்களோடு கூட இருப்பாங்க, இருந்து என்ன செய்வாங்க, அநேக காரியங்களை ஜெயத்தை கொடுப்பாங்க. அற்புத அடையாளங்கிறதெல்லாம் அதற்கெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள், அதை குறித்து நான் பேசுவதே கிடையாது. ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அதிகாரம் இருந்தாலே ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த பூமியில ஓரளவுக்கு பயன்படுத்தப்படுவான். அந்த அதிகாரத்தை பெற்று இன்னும் தேவனோடு ஐக்கியப்பட்டு உள்ளார்ந்த அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தா ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு அநேக திரளான ஊழியர்கள் பயன்படாம இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்தரங்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த அந்தரங்க வாழ்க்கை என்ன கிடையாதுன்னா பரிசுத்தம் கிடையாதுங்க. பரிசுத்தம் இல்லாதனாலதான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பயன்படுத்தவே தேவனால முடியல. அநேக ஊழியர்கள் அவர்கள் தேவனால பயன்படுத்த முடியாமல் போகிறார்கள். அவர்கள் உண்மையாக பரலோகத்தின் தேவனாலே நியமிக்கப்பட்ட ஊழியர்களும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்ப்போம், சில பேர்லாம் வெண் வஸ்திரத்தை போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க நாங்க பிரதானவர்கள் அப்படிம்பாங்க. கரெக்ட், நீங்க பிரதானவர்கள் தான், இல்ல அப்படிலாம் யாரும் சொல்லல. ஆனா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல. ஆனா உங்களால ஒரு சாதாரண ஒரு பிசாசு பில்லி சூனிய மாந்திரிக போராட்டத்தில் கட்டப்பட்டு வருகிற ஒரு விசுவாசியா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அவிசுவாசியா இருக்கட்டும், அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியல. ஆனா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்க பிரதானவர்கள், நாங்க திருமணம் முடியாதவர்கள். திருமணம் முடியாதவர்கள் தான் நல்லது, அதுல எல்லாம் எந்த மாற்றமே கிடையாது. ஆனா திருமணம் முடிந்தவர்களை காட்டில திருமணம் முடியாமல் ஊழியம் செய்கிற உங்களிடத்தில் தான் அதிக வல்லமை இருக்கணும். ஆனா உங்களிடத்தில் ஒண்ணுமே இல்லைங்கிறத அநேக நாட்களாக அநேக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தின் மூலமாக திருமணம் முடிந்து ஊழியர் செய்கிறவர்கள் இடத்திலையும் இன்னைக்கு அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் கிடையாது. ஊழியர்கள்ட்ட திருமணம் முடியாம நாங்க அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிற அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன கிடையாது அப்படின்னா அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் கிடையாது. இப்ப அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க இல்லைங்கிறது இன்னைக்கு சபையில வரக்கூடிய விசுவாசிகள் என்ன செய்ய முடியாது, அதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது. அது தேவனுக்கும் அந்த ஊழியனுக்கும் இடையில உள்ள ஒரு உறவு தான் என்னது அந்த பரிசுத்தம்ங்கிறது. அந்த பரிசுத்தம் வெளியில வஸ்திரத்தை போட்டு நான் பரிசுத்தவான் என்று என்னை என்ன செய்கிறேன், நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆனா பரிசுத்தவானால என்ன செய்ய முடியல அப்படின்னா சாதாரணமா வரக்கூடிய போராட்டத்தில் மாந்திரிக கட்டுகளில் வரக்கூடிய ஜனங்களுக்கு ஜெபித்து விடுதலை கொடுக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற அப்படின்னா நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, அந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற அந்த ஊழியக்காரருடைய அந்தரங்க வாழ்க்கை என்ன கிடையாது அப்படின்னா பரிசுத்தம் கிடையாதுங்கிறது வேதத்தின்படி திருஷ்டாந்தமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஆமா தேவ பிள்ளையே, பரிசுத்தம் இல்லாமல் மனப்பாட வசனம் நம்ம சொல்லிடுவோம். ஆமா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவன் என்ன செய்ய முடியாதா, தரிசிக்க முடியாது. எங்க தரிசிக்கிறதெல்லாம் பின்னாடி, ஆராதிக்கிறதுக்கே நமக்கு பரிசுத்தம் வேணும். சங்கீதம் என்னது 96 சொல்லுகிறது 9 இல்லையா? ஆமா, ஆராதிப்பதற்கே ஒரு பரிசுத்தம், தரிசிப்பதற்கு அதை விட மேலான ஒரு பரிசுத்தம். சும்மா எல்லாருமே தரிசித்து விட முடியாது. ஆமா, அவரை பார்க்கணும் அப்படின்னா அதற்குரிய பரிசுத்தம் இந்த பாவ
கண்கள் அவரை பார்ப்பதற்கு ஏதுவான அந்த பரிசுத்தம் என்ன செய்யணும்? உண்டாயிருக்க வேண்டும், உண்டாயிருக்க வேண்டும். நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவரை என்னுடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆமா, ஆனாலும் அவர் சொல்லுகிறாரு, நான் அந்த பாவம் நிறைந்த ஜனங்களுடைய மத்தியில் என்ன செய்கிறேன்? வாழ்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? அசுத்த உதடு உள்ள மனுஷன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்கிறாரு? அவர் ஒத்துக்கொள்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை தான் தேவன் என்ன செய்தாங்க? பயன்படுத்துகிறாங்க. முதல்ல தான் செய்கிற குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இருக்கணும், அவைகளை விட்டுவிட போகிற ஒரு பகுதி இருக்கணும். அப்ப தேவ பிள்ளைய இன்றைக்கு என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை நம்ம என்ன செய்ய முடியும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை என்ன செய்ய முடியாதா? தரிசிக்க முடியாது. தரிசிக்கிற பரிசுத்தம் எல்லாம் ரொம்ப நமக்கு தேவை. அவ்வளவு பரிசுத்தம் இருந்தா தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். ஆமா, நம்ம எல்லாம் சும்மா ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபம்லாம் பரலோகத்துக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஜெபத்தினுடைய அஸ்திபாரமே பரிசுத்தம் தாங்க. பரிசுத்தம் கீழ்ப்படிதல். பரிசுத்தமும் கீழ்ப்படிதல் இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யாது? பரலோகத்துக்கு போகாது. வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதுங்கிறத அதை குறித்து நம்ம என்ன செய்து கொள்ளணும்? அறிந்து கொள்ள வேண்டும்.